ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பவரில் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 பவர் ஏங்கிறது 6 6 பவர் பிங்கிறது 7 7 பவர் சிங்கிறது 5 அப்படின்னா ஏபிசி அப்படின்றதோட மதிப்பு என்ன? ஸோ ஏ வந்து பவரில் இருக்குது, பி பவரில் இருக்குது, சி பவரில் இருக்குது. அப்போ பவரில் வந்து நமக்கு ஏபிசின்னு கொண்டு வந்தால் தான் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா கீழேருந்து வாங்க. அதாவது 7c இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறதுல 7க்கு ஆல்ரெடி 7ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 6bன்னு கொடுத்துருக்காங்களா? அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 6b அதுக்கு பவரில் சி இருக்குது, இது b. ஓகேவா? ஸோ அப்போ b and c இந்த மாதிரி இருக்குது. அதாவது a பவர் m பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம், a பவர் m இன்ட்டு என்னன்னு எழுதுவோம். அதை மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஈக்குவல் டு 5 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும், 6 பவரில் பிசின்னு எழுதணும். இஸ் ஈக்குவல் டு 5. அகெயின் என்ன பண்ணுறோம், இந்த 6க்கு பதில் என்ன இருக்குது, 5a இருக்குது. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 5a பவர் பிசின்னு இருக்கும். ஆல்ரெடி இது என்னது சேம் ஃபார்முலாவில் இன்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், பவரை வந்து மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். ஸோ அப்போ நமக்கு பவரில் என்ன வந்துடும், பவரில் என்ன வந்துடுது, 5abcன்னு வந்துடும். ஸோ 5abc இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரும் ஈக்குவல். ஸோ அப்போ பவரில் என்ன இருக்குது, ஏபிசியோட வேல்யூ என்ன, ஈக்குவல் டு 1. ஸோ ஆன்சர் இதுக்கு 1. ஸோ இந்த மாதிரிலாம் சம் வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ ஸ்டெப்ஸு செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த சம் வந்து ஆன்சர் 1ங்கிறத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அண்டு இதோட உண்மையான ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். இப்படி